அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஷச்சாராய விற்பனையை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயத்தை தடுக்க கடந்த ஓராண்டாக செய்தது என்ன என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராய விற்பனையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஷச்சாராயத்தை தடுக்க கடந்த ஓராண்டாக செய்தது என்ன என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஷச்சாராய விற்பனையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும், அதே போல உயிரிழந்தவர்களினுடைய உடலை முறையாக பிரேத பரிசோதனை செய்ய கோரியும் அதனுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும், இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரியும் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் மற்றும் கே குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் டி செல்வம் ஆஜராகி தமிழ்நாடு அரசின் மொத்த துறையும் தோல்வி அடைந்து விட்டதாகவும் பலி எண்ணிக்கை 100 தொட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். கருணாபுரத்தில் உள்ள 500 பேரில் 300 பேர் விஷச்சாராயம் அருந்தி உள்ளதாகவும், அங்கு ஒரு குழாய் அமைக்கப்பட்டு அதன் வழியாக விஷச்சாராயம் ஏதேனும் விநியோகிக்கப்படுகிறதா என்று என்ன தோன்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் பணம் பெற்றுக்கொண்டு விஷச்சாராய விற்பனையை அனுமதித்துள்ளதாகவும், சட்டவிரோத விற்பனை குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்பொழுது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியதில் எந்த பலனில்லை எனவும், எனவே சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் வாதத்தின் பொழுது குற்றச்சாட்டை சுமத்தினார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் அரசுக்கு எழுப்பினார்கள். அதில் விஷச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது, 2013ஆம் ஆண்டு விஷச்சாராய பலி ஏற்பட்டதை அடுத்து விஷச்சாராயத்தை ஒழிக்க கடந்த ஓராண்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய விற்பனை தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன, இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இதற்கு முன்பும் விஷச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தும் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, விஷச்சாராய விற்பனை தொடர்பாக கவனத்திற்கு கொண்டு வந்தும் அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கின்றன, இதற்கு யார் பொறுப்பேற்பது என தரமறியாக கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பதிலளித்தார். அப்பொழுது பொதுநல வழக்கு என்று கூறி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் வாதங்கள் அனைத்துமே அரசியல் உள்நோக்கத்தோடு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மனுதாரர் கட்சி ஆட்சியில் இருந்தபோது 2001ஆம் ஆண்டு புதுப்பேட்டையில் விஷச்சாராயம் மரணம் நிகழ்ந்ததாகவும் தலைமை வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டு 21 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 16 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஊடகங்களில் வெளியான தகவல் படி 51 பேர் பலியாகவில்லை, 47 பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும், 117 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்களில் 89 பேரினுடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக அந்த மாவட்டத்திற்கு கூடுதல் மருத்துவ குழு மற்றும் IAS அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இன்னும் கைது நடவடிக்கைகள் இருக்கும் எனவும், கைது செய்யப்பட்டவர்கள் மீதும் படுபவர்கள் மீதும் குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் இருக்கும் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விஷச்சாராய மரணங்களை எதிர்காலத்தில் தடுப்பது தொடர்பாகவும், இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு உள்ளிட்டவற்றை ஆராய்வதற்காக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மட்டும் 161 மருத்துவர்கள் தற்பொழுது வரை பணியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் கடந்த முறை விழுப்புரம், மரக்காணம் உள்ளிட்ட சம்பவங்களுக்கு பிறகு விஷச்சாராய விற்பனையை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாகவும், இதில் பலியானவர்கள் யார், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பாக அறிக்கை அளிக்கவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.